கேரளாவில் இருக்க வர்க்கலாக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வர்க்கலாவிலேருந்து வெறும் 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த அண்டர் ரேட்டடான அற்புதமான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். நான் சிதம்பரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர்க்கலாவிலேருந்து வெறும் 45 மினிட்ஸ் டிரைவ் தூரத்தில் அமைஞ்சிருக்க ஊர் தான் நெடுங்கோலம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே இங்கே இருக்கிற சதுப்பு நில காடுகள் தான். என்னதான் பல நூறு வருஷமா இந்த காடுகள் இங்க இருந்தாலும் இந்த இடத்த ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டா மாத்துனதுல பெரும்பங்கு வகிக்கிறது நம்ம மன்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் தான். நீங்க வர்க்கலால இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 போல ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களால ஒரு அற்புதமான விஷயத்த உங்க சொந்த கண்களாலேயே பார்க்க முடியும். ஒரு 5-5:30 மணிக்கு நெடுங்கோலம் ரீச் பண்ணதும் அங்கே இருக்க பொளச்சேரி லேக்கில் சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சைக்கிளிங் ட்ராக் அந்த பொளச்சேரி லேக்கை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிளிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது தான் சன்னோ ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் பொறுமையாக போகும்போது அந்த வானம் கலர் மாறுறதையோ அந்த வானத்தோட கலர் தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதையோ அவ்வளோ அழகாக பார்க்கலாம். இந்த பாதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ரோட் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இது ஒரு ஆஃப் ரோடாகவே மாறிடும். அண்ட் இன்னும் போனால் ரோடே இல்லாமல் ஒரு வாட்டர் வேவாக மாறிடும். அண்ட் நாங்கள் இந்த தண்ணியில் தான் சைக்கிள் ஓட்டியும் போனோம். நம்ம சிட்டி சைட்லலாம் சைக்கிளிங் போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் கிடைக்குமா, அங்கே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் எங்களோட சைக்கிளிங் ஜேர்னியில் வழியில் நிறைய விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்தோம். முக்கியமாக சொல்ல போனால் நீர்நாய்களை பார்த்தோம். சில பேர் பாம்பு பார்த்ததா கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நாங்கள் பார்த்துடாத நிறைய பறவைகளையும் பார்த்தோம். நீங்கள் உங்களோட சைக்கிளிங் ஜேர்னியை முடிக்கிறதுக்கும் சூரியன் நல்லா வெயிலடிக்க ஆரம்பிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நாம் சைக்கிளிங் பண்ணி முடித்ததும் அடுத்ததான் நுழைய போகிற இடம் தான் மன்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ். இவங்க ஒரு ISO சர்டிஃபைட் கம்பெனி. இவங்க கிட்டத்தட்ட 100 கயாக்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் அது இல்லாமல் நிறைய ஸ்பீட் போட்ஸ் அண்ட் பெடல் போட்ஸும் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸையும் வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக ஸ்பீட் போட் தான் எடுத்தோம். இந்த இடத்துலையே ரொம்ப ஸ்பெஷலானது இந்த டனல் தான். இந்த டனல் அமையறதுக்காக இருக்கிற இந்த இடம் கிட்டத்தட்ட 200 அடி நீளம். இந்த 200 அடி நீளமுள்ள காடு இயற்கையாக உருவானது இல்லை. இது ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, கிட்டத்தட்ட இது ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர்னு தான் சொன்னாங்க. முதல்ல குட்டி குட்டி சந்தா சின்ன வழியாக தெரிஞ்ச நமக்கு கொஞ்சம் தூரம் போக போக தான் இந்த இடத்தோட வாஸ்ட் என்னன்னு புரிஞ்சுது.
மன்ட்ரூவில் நாம் ட்ரெடிஷ்னல் போட்ஸில் போகிறதுக்கும் இங்கே ஸ்பீட் போட்ஸில் போகிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருந்தது. நீங்கள் இன்னும் மன்ட்ரூ வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடமும் மன்ட்ரூ மாதிரியே அப்பப்போ நம்மளோட பிச்சாவரத்தை ஞாபகப்படுத்துச்சு. இங்கே குட்டி குட்டி தீவுகளும் இருந்தது. அந்த தீவுக்கு தனித்தனியாக பேர் வச்சுருந்தாங்க, லைக் ஈகிள் ஐலேண்ட், பேட் ஐலேண்ட் அந்த மாதிரி. இந்த தீவுகளுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா, ஈகிள் ஐலேண்டில் உங்களால் முடிஞ்சால் கழுகுகளை பார்க்க முடியும், அண்ட் பேட் ஐலேண்டில் வவ்வால்களையும் பார்க்க முடியும். இதுவரை நாம் பரவூர் லேக்கில் தான் போட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ இந்த ஆர்ச்சை தாண்ட உடனே நம்ம கூட இத்திகாரா ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அண்ட் இந்த ரிவரோட ரிவியில் நீங்கள் அந்த ஜுராசிக் பார்க் படத்தில் ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்த மாதிரி பாருங்கள். காப்பிரைட் காரணத்தினால எங்களால் போட முடியாது, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. ட்ரோன் ஷாட்டில் வீடியோ மூலமாக பார்க்குற உங்களுக்கே இது அப்படிப்பட்ட ஃபீலாக இருக்குது அப்படின்னா, நேராக போகிறவங்களுக்கு இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கேயும் நம்மளால் நிறைய ஃபாரின் நண்பர்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த இடத்த நீங்கள் முழுசுமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜஸ்ட் உங்களுக்கு ஹாஃப் டே இருந்தால் போதும். நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் வர்க்கலாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் சேர்த்தே பிளான் பண்ணுங்கள். என்ன இவன் வர்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வர்க்கலா வீடியோ தான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.